அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் சிக்கிக்கொண்டு அங்கிருந்து அவர்கள் அல்லாஹுவை அழைத்தார்கள், அல்லாஹ்விடம் உதவி தேடினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் அதை பற்றி கூறுகிறான், ஃபனாதா ஃபிஸ் ஸுலுமாத், எம்மடியார் இருளில் இருந்து கொண்டு எம்மிடம் உதவி தேடினார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதவி தேடும் பொழுது இரவுடைய இருள், அதற்கு பிறகு கடலுடைய இருள், அதற்கு பிறகு மீனுடைய வயிற்றின் இருள், இருளுக்கு மேல் இருள். அங்கிருந்து கூறினார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநீதம் செய்து விட்டேன், நான் தான் அநியாயக்காரன் என்று கூறினார்கள். அதாவது என்னுடைய இந்த கஷ்டத்துக்கு காரணம் நான் தான், யா அல்லாஹ் நீ இல்லை என்று கூறினார்கள். இருள்களை கிழித்து இந்த வார்த்தைகள் அல்லாஹ்விடம் உதவியை பெற்று கொடுத்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் கூறுகிறான். ஆனால் சோர்களே, படிப்பினை அதோடு நிற்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்ர் செய்யக்கூடிய மனிதராக இல்லாமல் இருந்திருந்தால், லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் மறுமை வரை தங்கியிருப்பார்கள். அப்போ உதவி வந்ததுக்கு காரணம் இந்த சிறந்த திக்ர் மட்டுமல்ல, வாழ்க்கை இலகுவாக இருக்கும் பொழுது அல்லாஹுவை மறக்காமல் நினைவு கூர்ந்தவர் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அதன் காரணமாக தான் உதவி. இதுதான் சோர்களே முக்கியமான படிப்பினை. இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பதிவு செய்யறாங்க. இது ஹசனான ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த வார்த்தைகளை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்திலே மலக்குகள் கூறினார்கள், சௌத்துன் மஅரூஃப் மின் மக்கானின் கைர் மஅரூஃப், இது பிரபல்யமான ஒரு குரல், ஆனால் புதிதான இடத்திலிருந்து வருகிறது யா அல்லாஹ். என்ன அர்த்தம்? எப்பொழுதும் வானத்தில் கேட்கும் குரல் இந்த குரல், எப்போதும் உன்னை திக்ர் செய்யக்கூடிய அடியார் அவர், ஆனால் புதிதாக ஒரு இடத்திலே சிக்கிக் கொண்டார், யா அல்லாஹ் உதவி செய்யா அல்லாஹ் என்று மலக்குகள் கேட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆகவே அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅர்ரஃபு இலல்லாஹி ஃபிர் ரஹா யஅரிஃபுக ஃபி ஷித்தா, வாழ்க்கை இலகுவாக இருக்கும் பொழுதே நீ அல்லாஹ்விடம் சென்று விடு, அல்லாஹ்வின் வழியில் நடந்து விடு, வாழ்க்கை கடினமாகும் பொழுது அல்லாஹ் உன் பக்கம் நடந்து வருவான் என்று கூறினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பேசிய நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் வழங்குவானாக. வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.